நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த பீகார் எலக்ஷனை எந்த விதத்துல பாதிச்சார்? அவர் இங்கிருந்து போனார். அவர் போனதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு இங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? சார், அதெல்லாம் ஒரு மீம் கிரியேட்டரோட முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா தமிழக முதல்வர் அங்க போனதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஓட்டு கிடைச்சிருக்குமான இந்திய அலையன்ஸுக்கு எனக்கு டவுட்ஃபுல். ஏன்னா ஒரு தமிழர்கள் அங்க இருக்கவங்க கூட இவர் போனதுனால ஓட்டு போட்டேன்னு அதனாலதான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இட். இன்ஃபேக்ட் எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, டெல்லியில ஓட்டு நடந்தது, எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில இருந்து போய் நான் கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு போவாங்க. தமிழ்ல போய் கேம்பெயின் பண்றேன்ட்டு. இதனாலலாம் ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் வேலை செய்யற காரியகர்த்தாக்கள் செய்த வேலையை தாண்டி இவங்க யாரும் போய் செய்திட போறது இல்லை அந்த எலெக்ஷன் பீரியட்ல போயிட்டு. சும்மா நான் தமிழ்ல பேசுவேன், 4 இடத்துல போய் டீ சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஹைப் தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர தமிழ்நாட்டில இருந்து முதல்வர் போறதுனாலயோ இல்ல தமிழ்நாட்டில இருந்து வேற ஒரு தலைவர்கள் போறதுனாலயோ அங்க உங்களுக்கு ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்ததுன்றதுக்கு there is no correlation.